வணக்கம். நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம 12 ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க புத்தாண்டு பலன்கள் கிரக அமைப்புகளின்படி எப்படி இருக்கும், கோச்சாரத்தின் மூலமாக புத்தாண்டு பலன்கள், இது எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி இது. உதாரணமாக நம்ம புத்தாண்டுன்னு முதல்ல ஞாபகம் வருது, ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் தெருவில் இறங்கி கொண்டாடுகின்ற, ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக் கொள்ளுகின்ற அந்த ஒரு புதுமையான கலாச்சாரம். அதுக்கப்புறம் காலங்காத்தால் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற அந்த 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ள ஏதாவது அவர்களுடைய இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது. அன்றைய தினம் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த புத்தாண்டு அன்று நடைபெறும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் சரி என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும், போன வருஷம் மாதிரி இனிமேல் வரப்போகிற ஆண்டு இருக்காது, போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இனிமேல் வருகின்ற ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை ஊட்டி கொள்ளுகின்ற ஒரு சம்பவமும் நடக்கும். ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு பேர் கோவிலுக்கு போகிறாங்களோ அதே அளவுக்கு இந்த புத்தாண்டில் நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன். இந்த உறுதிமொழிப்படி தங்களை தாங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு என்கிட்ட இருக்கிற இந்த குறையை நான் நிவர்த்தி செய்வேன். இனிமேல் அந்த மாதிரி கோபம் வராமல், இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் புத்தாண்டுக்கு பிறகு நான் என்னுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வேன். சில பேர் இந்த மது அருந்துகிற பழக்கம் இருந்ததுன்னா புத்தாண்டுக்கு பிறகு நீ மது அருந்த மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமான உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். அந்த உறுதிமொழி எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா, நிச்சயமாக அவர்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்களே என்றால் அது நிச்சயமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் மிக பெரிய காரணியாக இருக்கும். இப்போ நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு வருது. அந்த பிரச்சனைக்கு நம்ம பொதுவாக எல்லாரையும் மற்றவங்கள தான் குறை சொல்லுவோம். ஆனால் ஒரு பிரச்சனையை பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு நாம அந்த இடத்துல எந்த மாதிரியாக நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை இருக்குமேயானால் பிரச்சனைகள் குறையிறதோ இல்லை, பிரச்சனைகளோட வீரியம் குறைஞ்சிடும். இதுதான் இந்த புத்தாண்டு பலன்கள் சொல்லுகின்ற காலத்தில் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்கு சுய பரிசோதனை செய்து கொண்டு சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வைராக்கியமாக அந்த உறுதிமொழிகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக 2026 உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். அதனால் அந்த உறுதிமொழி எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது உங்களுடைய குணாதிசயம். அப்போது ஒவ்வொரு ராசியும் அவங்களோட குணாதிசயங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வரப்போகிற பலன்களையும் பார்ப்போம். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வரப்போகிற பலன்களை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துறதோ அல்லது அதுக்கு தயார் நிலையில் இருக்கிறதோ நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக்கிறதுல தான் இருக்குது. ஆகவே இது உறுதிமொழி ஆண்டாக 2026 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு என்னுடைய 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். பொதுவாக மேஷராசி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய் அதிபதியானதால் மூக்கு நுனியில் கோபம் எப்பவும் தயாராக இருக்கும். வார்த்தைகளை கொட்டிட்டு அப்புறம் அள்ள முடியாமல் திணறுவாங்க.
பொதுவாக இவங்களுக்கு சுதந்திர உணர்வு அதிகம், யாருக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. நமக்கு கௌரவம் தான் முக்கியம், எதுக்காகவும் நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். அடுத்தது தான் எப்பவுமே எல்லா விஷயங்களிலுமே ஃபஸ்ட்டு வரணும், ரெண்டாவது வந்தால் கூட அது நம்முடைய சாதனை அல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தோல்வி பயம் அல்லது தோல்வியினால் பாதிக்கப்படுகின்ற தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செயற்படுத்துறதுல மேஷராசிக்காரர்கள் மிக மிக சிறப்பானவர்கள். ஏன்னா செவ்வாய் செயல்பாட்டுக்கு அதிபதி இல்லை. ஆனால் அதே நேரம் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு பலவீனம் என்னென்னா, புகழுக்கு மயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. யாராவது இவங்களை பாராட்டிட்டாங்கன்னா அவங்கள போல நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு பேட் லக் என்ன அப்படின்னா, மேஷராசிக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்களோட உறவுக்காரர்களிடம் ஒரு நல்ல பெயர் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களை புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இவங்க பலாப்பழம் மாதிரி மேலே ஃபுல்லாக முள் இருக்கும், உள்ளதான் பலாச்சோலை இருக்கும். அதனால் மேஷராசியை பொறுத்தவரை கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு 10 அடி தள்ளி நின்று தான் பழகுவாங்க. ஆனால் நண்பர்கள் அப்படி இல்லையே, அவங்க உரிமையோடு எதையும் சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால கொஞ்சம் எளிதாக மேஷராசிக்கு ஜெல்லாயிடுவாங்க. இவங்க சில சமயங்களில் கஞ்சத்தனமாக இருப்பாங்க, சில சமயங்களில் ஆடம்பரமாக தாராளமாக செலவு பண்ணுற ஒரு அந்நியன் மாதிரி இருப்பாங்க. 2 முகங்கள் இவங்களுக்கு. கோபம்னு எடுத்தால் இவங்களோட உடன்பிறப்புன்னு சொல்லலாம். எப்போவுமே இருக்கும், எப்போவுமே தயாராக இருக்கும். அந்த கோபத்து மேலே சில சமயங்களில் வார்த்தைகளை அளவுக்கு மீறி தேவையில்லாமல் பயன்படுத்தி விடுவார்கள். மேஷராசியை பொறுத்தவரை 35 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் அவங்க கொஞ்சம் போராடி தான் மேலே வரணும். பொதுவாக மேஷராசியை பொறுத்தவரை அவங்களுக்கு வாழ்க்கை துணை ஒரு திருப்தியாக இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் அபூர்வம் தான். இவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி, மூட்டு வலி, தலைவலி போன்ற விஷயங்கள் அப்பப்போ தலை காட்டிட்டு போகும். பொதுவாக மூளை சம்பந்தப்பட்ட, மூளை நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒரு உறுப்பில் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நம்ம பார்ப்போம், நீங்கள் எந்த மாதிரியான உறுதிமொழி எடுக்க போறீங்க. நான் சொன்ன இந்த குணாதிசயங்கள் தவிர உங்ககிட்ட பிரத்யேகமாக இருக்கிற ஏதாவது குணாதிசயங்கள் உங்களுக்கு பாதிப்பை தருதுன்னா அது சம்பந்தமாக உறுதிமொழி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை பொறுத்தவரை இந்த 2026 காலகட்டத்தில் கோச்சார பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 3வது இடத்துல உட்கார்ந்துருக்கார் மிதுனத்தில். 12வது இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11வது இடத்துல ராகுவும், கேது பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5வது இடத்திலும் இருந்து பலனை தரப்போகிறார். மொத்தத்தில் சொல்லிடலாம், ஒரு பண கஷ்டம் இருக்காது. ஆனால் பணத்தை பாதுகாக்கிறேன்னு பணம் சம்பந்தமான ஒரு சின்ன சின்ன கவலைகள் இருக்கும். காரணம், இவங்களோட அடிப்படை குணமான பணம் வரும்போது வாங்கி போடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் கையிலேருந்து பணம் கொடுக்கும்போது ஒரு விதமான கவலையோடே இருப்பாங்க. குரு பகவான் 3வது வீட்டில் இருந்தாலும் அவர் வக்கர கதியில் ஒரு 3-4 மாதம் சஞ்சாரம் செஞ்சு வரப்போகிறார். அதனால் உங்களுக்கு அடுத்த மார்ச் வரைக்கும் வக்கர கதியில் தான் இருப்பார். ஆகவே நல்ல பலன்களை குரு பகவான் தருவார். கையில் பணம் அதிகமாக புரளும். 5வது வீட்டில் கேது இருக்கிறதுனால மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் மாணவர்கள் கவன சிதைவில்லாமல் படிக்கணும். புத்திரர்கள் சம்பந்தமாக சில கவலைகள் இருக்கும். உண்மையிலே அந்த கவலை இவங்களுக்காக வருமே தவிர புத்திரர்களுக்கு அதனால் பாதிப்பு இருக்குமானா இருக்காது. ஒரு பயம் கலந்த கவலை இருந்துகிட்டே இருக்கும். நல்லா படிப்பாங்களா, படிக்க மாட்டாங்களான்னு. அவங்க எல்கேஜி படிச்சுட்டு இருப்பான்,
அவங்க இன்னும் 15 வருஷம் கழிச்சு தான் காலேஜோ ஏதோ படித்து முடிக்க போகிறான். இப்போவே அவன் நல்லா படிப்பானா படிக்க மாட்டானாங்கிற ஒரு கவலை. இன்னும் சொல்லப்போனால் இவங்க வந்து கையில் இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்காமல் எதிர்காலத்தில் வரப்போகிற கவலையோடையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் 12வது வீட்டில், சனி பகவான் 12வது வீட்டில் இருக்கிற காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு அது செவ்வாயோட பார்வை அந்த சனி பகவான் பெருகின்ற போது கோச்சார சனி 12வது இடத்துல இருக்கிறதுனால ஜாதகருக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கணவன் அல்லது மனைவி அல்லது வாழ்க்கை துணையோட தாம்பத்தியம் சம்பந்தமான சின்ன குறைபாடுகள் இருக்கும், மன வருத்தம் இருக்கும், திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராகு பகவான் 7வது வீட்டிலிருந்து அற்புதமான பண வருமானத்தை ஈட்டி தருகின்ற அமைப்பில் இருக்கார். யோகம் அதிகமாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது ஷேரில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த ஷேர் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய காலம் இருக்கும். அதுவும் குருவோட பார்வை அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் மேஷராசி அன்பர்களுக்கு சொல்லலாம். பட் என்ன ஒரே ஒரு விஷயம், அவங்க சந்தோஷமான சூழ்நிலை இருந்தாலும் எதையோ நினச்சி பயந்துன்னே வாழற ஒரு சூழ்நிலை தான் அவங்கக்கிட்ட இருக்கும். இந்த புத்தாண்டு மேஷராசி அன்பர்களுக்கு பணத்தில் எந்த கஷ்டமும் இருக்காது, சூழ்நிலையிலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது, தொழில் அதை தவிர வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பணம் கொஞ்சம் தாமதமாக கைக்கு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும், அல்லது மனசில் அந்த மாதிரியான வருத்தம் இருக்கும். மொத்தத்தில் சிறப்பான வருடம் 2026 கவலையை விட்டுட்டு கையில் இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய ரிஷபராசி அன்பர்களே, இந்த 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2026 உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னாலே ஆதிக்க கிரகம் சுக்கிரன். நல்ல குணங்கள் அதிகமாக இருக்கும். சில சமயம் கோபப்பட தெரியாமல் கோபப்பட்டு அசிங்கப்படுகின்ற தன்மை இருக்கும். பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள்ட்ட சுயநலம் இருக்காது. மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே காதல் விஷயத்தில் அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும். மற்றவங்களை கவரக்கூடிய, குறிப்பாக எதிர்பாலினரை கவரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதனாலேயே இவங்க வந்து கம்பி மேலே நடக்கிற மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் அந்த விரும்பப்படுகின்ற காரணத்தினாலே விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கலாம். கம்பி மேலே நடக்கிற மாதிரி கவனமாக நடக்கணும். ஒழுக்கக்கேடான திசையில் வாழ்க்கை போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக இவங்க வந்து அன்புக்கு அடிமையாகக்கூடியவர்கள். சில சமயங்களில் அந்த அன்பே இவங்களுக்கு பிரச்சனையாக போகக்கூடும். இவங்களை பொறுத்தவரை வாழ்க்கையில் சந்திக்கின்ற மக்களை 3 பிரிவாக பிரிச்சிருவாங்க. ஒன்று வந்து குடும்பம், 2வது உறவினர்கள், 3வது நண்பர்கள். ஒருத்தரோடு நடக்கிற விஷயத்தை இன்னொரு குரூப்பு கிட்ட சொல்லணுங்கிற எண்ணமே இருக்காது, மறைக்கணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. அது அவங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கக்கூடியவராக இருப்பார். பொதுவாக இவங்களோட கண்டிப்பு இவங்களுக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுக்கலாம் சில சமயங்களில். ஏன்னா இவங்க வந்து தன்னோட வேலையில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. குறிப்பாக தன்னோட கருத்துக்கள், தன்னை சார்ந்த விஷயங்கள் மற்றவங்களோட குறுக்கீடு இருப்பதை விரும்ப மாட்டாங்க. நினைவாற்றல் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஆடம்பரமாக சந்தோஷமாக வாழ்க்கையை நகர்த்தி செல்லணும்னு பார்ப்பாங்க. செலவுகள் அதிகமாக இருக்கும். கடன் வாங்குகின்ற ஒரு தன்மை அதிகமாக இருக்கும். மற்றவங்களோட நல்ல குட் புக்ஸில் இருக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நல்ல மதிப்பீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை செய்வாங்க. பொதுவாக எதையும் மறைக்க மாட்டாங்கன்னாலும் ரொம்ப ரகசியமாக வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை மற்றவங்களுக்கு இருக்கும். இவங்களோட செயல்பாடுகள், இவங்களோட கருத்துக்கள் எல்லாமே மற்ற மனிதர்களோட கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது சற்று தவறாக தெரிகின்ற சூழ்நிலை இருக்கும்.
அப்போ ரிஷபராசியை பொறுத்தவரை கோச்சார கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குரு பகவான் 2வது வீட்டில் இருந்து அருமையாக பண வரவுகளை தரப்போகிறார். அதனால் வேலை விஷயத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதே நேரத்தில் தொழில், வியாபாரம் இப்படி எதை எடுத்தாலுமே பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. இந்த 2026 ரிஷபராசியை பொறுத்தவரை பண கஷ்டம் இல்லாத ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த குரு பகவான் 2வது வீட்டில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு திருமணம் அமைகின்ற, திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், திருமணம் அமைகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அல்லது அவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நேரமாக இருக்கும். சனி பகவான் 11வது வீட்டில் உட்கார்ந்துருக்கார். லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். 11வது வீடுங்கிறது ஒரு அற்புதமான வீடு. எல்லா கிரகங்களுமே நன்மையை தருகின்ற ஒரு அமைப்பு. அப்போ இந்த 11வது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையால் முதல் திருமணம் பாதிக்கப்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கின்றவர்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற காலம் இது. 11வது வீட்டில் இருக்கிற அந்த சனி பகவான் இவங்களுக்கு வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், எல்லா விஷயங்களிலுமே பணத்தை தந்தாலும் கொஞ்சம் தாமதமாக தருவார், மெதுவாக தருவார். வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி. லாபம் நம்ம கணக்கில் இருக்கும், ஆனால் கைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அரசாங்கம் மூலமாக சில நல்ல செய்திகளை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த 11வது வீட்டில் இருக்கிற அந்த சனி பகவான் நல்ல வருமானத்தையும், அதே நேரத்தில் இவங்க 4 பேருக்கு உதவி செய்கின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்துவார். 10வது வீட்டில் ராகு பகவான் இருக்கார். அதுவும் சிறப்பான பலனை தரக்கூடியவர் தான். ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருந்தால் நிச்சயமாக லாபம் பார்க்கின்ற ஒரு காலகட்டம். ஆனால் என்ன, வேலை விஷயமாக வேலை செய்கின்றவர்களுக்கு ஒரு வேலை சம்பந்தமாக ஒரு அழுத்தம் இருக்கும், திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். காரணம் என்னென்னா, இவங்களுடைய பிரம்மாண்டமான எண்ணம் ராகு 10வது வீட்டில் இருக்கிறதுனால இவங்களுடைய பிரம்மாண்டமான எண்ணம் சில சமயங்களில் இவங்களுக்கு சோதனைகளை தந்துடும், ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையை தரும். அது மாத்திரம் இல்லை, ராகு பகவான் மிக அற்புதமாக இவங்களுக்கு 10வது வீட்டில் இருந்து வேலை விஷயமாக மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அது குறிப்பாக வெளிநாடுகளில் வேலை பார்க்கின்றவர்களுக்கு இது யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே ராகு பகவான், சனி பகவான், குரு பகவான் மூன்றுமே மிக அற்புதமான இடங்களில் ரிஷபராசி என்பவர்களுக்கு இருப்பது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனால் என்ன, கேது பகவான் 4வது வீட்டில் உட்கார்ந்துருக்கார். படிக்க வேண்டிய விஷயத்தில் தேவையில்லாமல் நிறைய டைவர்ஷன், தேவையில்லாத நிறைய கவனச்சிதைவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நல்ல விஷயமாக தான் இருக்கும். படிக்க வேண்டிய நேரத்தில் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஈடுபட்டு அல்லது மியூசிக்கு ஏதாவது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு ஒரு முக்கியத்துவமான பதவி கிடைக்கிறதுனால படிப்பில் கவனச்சிதைவு ஏற்படுறது போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். மாணவர்கள் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பிடிவாதமாக படிப்பு தான் முக்கியம்னு இருக்கணும். அதே மாதிரி வண்டி, வாகனம், நிலம், வீடு இதெல்லாம் நம்ம வாங்கும்போது கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை கவனமாக எல்லா விஷயங்கள்லையும் இருக்கணும். நம்ம தான் வீடு வாங்க போகிறோமேனு அட்வான்ஸை எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. சின்ன தப்பு கூட பெருசாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத கவலைகள், பிரச்சனைகளை தரலாம். ஆகவே இந்த 4வது வீட்டில் சுகஸ்தானத்தில் இந்த கேது பகவான் இருக்கிறது ஒரு விதமான பாதிப்பை கண்டிப்பாக தரும். அது அந்த காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அதாவது சுகம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, தாய், கல்வி போன்ற விஷயங்கள் பாதிப்பை தரலாம். சில பேருக்கு மாமனார் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். 4வது வீடு அப்படிங்கிறது மாமனாரை பற்றி சொல்லுகின்ற இடம். சில பேருக்கு கூட்டாளிகள்
அல்லது நம்மளோட கிளைண்ட் வாடிக்கையாளர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் பிரச்சனைகளை வெகு எளிதாக சமாளிச்சிடலாம். பிரச்சனை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறத விட வருமுன் காப்பது மிக மிக சிறப்பானது. அது மாத்திரம் இல்லை, ரிஷபராசி என்பர்களுக்கு அது சுகஸ்தானமான அந்த 4வது வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால் அவங்க கையில் நல்ல சந்தோஷமான மற்ற சூழ்நிலைகள், மற்ற 3 கிரகங்கள் அற்புதமான கோச்சார பலனை தந்தாலும் இந்த கேதுவினால் ஏற்படுகின்ற தொந்தரவுகள் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு விதமான அழுத்தத்தை தரும். இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் இருதயம் சம்பந்தமாக, நுரையீரல் சம்பந்தமாக, சுவாச காற்று சம்பந்தமாக ஏதாவது உடல்நலக் கோளாறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். உடற்பயிற்சி செய்வது முக்கியம். அதே நேரத்தில் அவர்களுக்கு மற்ற எல்லா விஷயங்களும் நன்மையாக இருந்தாலும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருந்தால் 2026 மிக அற்புதமான ஆண்டாக மாற்றிவிடலாம். நன்றி, வணக்கம்.